friends, welcome to Nathila's Treasure House of Art. Hi friends, இன்னைக்கு நம்ம மிரர் ஒர்க்ல நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து மிரருக்கு மேல தைக்கிறதுக்கு முந்தி இந்த ஸ்டிட்ச் எப்படி போடணும் நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி இப்படி ஒரு சர்க்கிள் போடணும். இப்படி சர்க்கிள் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டிட்ச் இது வந்து மைக்கா மிரர்னு வச்சிருங்க. ஸ்டிட்ச் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே கொண்டு வரணும். அப்போ இது 1, இது 2. அப்புறமா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே கொண்டு போகணும். அப்போ 3, 4 இப்படி. அடுத்து இங்கே 5, 5லேருந்து இங்கே இப்படி 6. அடுத்து அங்கேருந்து இங்கே 7, 7லேருந்து இப்படி 8. ஃபர்ஸ்டில் நம்ம இப்படி ஒரு கட்டம் போட்டுடணும். அதுக்கு பிறகு என்ன இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு, இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு, அதை நம்ம ஏபின்னு வச்சுக்கலாம். அப்போ கன்ஃபியூஷன் ஆகாது. ஏபி. அடுத்து இங்கே, இங்கேருந்து இங்கே சிடி. அடுத்து இங்கே இஎஃப். அடுத்து இங்கே ஜிஹெச். இந்த மாதிரி. அப்போ இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு குட்டி இப்படி ஸ்டார் மாதிரி இப்படி கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து இப்போ மைக்கா அல்லது மிரர் இந்த ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து அதுக்கு மேலே நம்ம இந்த ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு இன்னொரு ஸ்டெப் ஸ்டிச் உண்டு. அது வந்து நம்ம டைரெக்டாக அதிலே பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு மெயினாக பார்க்கக்கூடியது. ஏன்னா நம்ம மிரரில் வந்து டைரெக்டாக பண்ணிச்சு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்கு வேண்டி தான் நான் இப்படி உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள். ஃபர்ஸ்ட்ல இப்படி ஒரு கட்டம் போட்டோமா, இப்படி ஒரு கட்டம் போட்டோமா, இனி நம்ம இந்த கட்டத்துலேருந்து இங்கே இப்படி, அவ்வளோதான். பாருங்க, ஸ்டார் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இதான் இந்த ஸ்டிச் தான் நம்ம வந்து ஒரு மிரரோ அல்லது ஒரு மைக்கா மேலே நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பார்க்கலாம். இப்படி இந்த மாதிரி ஒரு மைக்கா அல்லது ஒரு மிரர் ஸ்டிக் பண்ணிட்டு சுற்றி இப்படி ஒரு சர்க்கிள் போட்டுவிடணும். அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி மார்க்கிங்ஸ் பண்ணிக்கலாம். மார்க்கிங் பண்ணலாம் அல்லது சும்மா ஒரு சர்க்கிள் போட்டு கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மார்க்கிங்ஸ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதுக்கு வேண்டியதை நான் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கேன். மார்க்கிங் பண்ணாமல கூட நம்ம வந்து ஸ்டிச் போடலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து ரொம்ப குட்டியான ஒரு மைக்கா தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது. ஹோல்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து பண்ணலாம், அல்லது இப்படி ஸ்டிக் பண்ணிகிட்டே பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து போடக்கூடிய ஸ்டிச்சில் வந்து இந்த மைக்கா ஃபுல்லாக நல்லா செக்யூர்டாக இருக்கும். அதனால நான் வந்து இதில் ஸ்டிச் பண்ணல, ஸ்டிக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இனி நம்ம ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து நீடிலில் வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப குட்டி மைக்காவா, அதனால 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு குட்டி 1 ரூபி காயின் அளவு நீங்கள் எடுத்தீங்கன்னா 6 ஸ்ட்ராண்ட்ஸும் எடுத்து நீங்கள் தைங்க. இது வந்து ரொம்ப குட்டியான ஒரு மைக்கா தான். இனி நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம டயக்ராம் போட்டோம் பார்த்தீங்களா, அதுபடியே இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் நம்ம முதல்ல நம்ம ட்ரை பண்ணுறோம் இந்த மிரர் மெத்தட் அப்படின்னா இந்த மாதிரி இப்படி பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஒர்க்கா இப்படி நீங்கள் பண்ணாலே போதும். அப்புறமா நீங்கள் வந்து இப்படி பாயிண்ட்ஸ் வைக்காமலே நீங்கள் வந்து பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய மிரருக்கு நம்ம இந்த மெத்தட் இப்படி ஃபாலோ பண்ணுவோம் ஸ்டார்டிங்கில். அதனால் பிறகு நமக்கு வந்து பழகிட்டால் ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் முதல்ல பண்ணிச்சு மட்டும் இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் போதும். இப்போ நம்ம இப்படி ஒரு கட்டம் போட்டோமா, இனி பாருங்க இங்கே இருந்து இங்கே நம்ம எப்படி டயக்ராம் போட்டோமோ அதே மாதிரி தான் நான் இதில் இப்போ போடுறேன். இனி இங்க இருந்து இங்க, அதுக்கு பிறகு இங்க இருந்து இங்கே பாருங்க, நல்ல அழகான ஒரு குட்டி ஸ்டார் நமக்கு ரெடி ஆயிட்டு. இப்போ உங்களுக்கு வந்து இப்படி மிரர் மேலே ஒரு ஸ்டார் போடணும் அப்படின்னா
நீங்கள் இதோட இப்படி கூட நீங்கள் போடலாம் ட்ரெஸ்ஸஸில், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது மாதிரி இப்படி குட்டி மிரர் எடுத்து இப்படி கலர்ஃபுல்லாக சில த்ரெட்டில் வந்து ஒரே த்ரெட்டில் வந்து 2-3 கலர்ஸ் வரும் பாருங்க, பார்த்துருங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த த்ரெட்டை நான் காட்டுறேன். அது வந்து சில்க் த்ரெட்டில் உண்டு. ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்லேயும் டபுள் கலர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு காட்டுறதுக்கு என்கிட்ட இல்லை. ஆனால் சில்க் த்ரெட்டில் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அந்த மாதிரி மல்டி கலர் த்ரெட்ஸை வச்சுட்டு இப்படி குட்டி குட்டியாக மிரர் எடுக்கணும். இந்த மாதிரி இப்படி ஸ்டார் மேலே போடதா இருந்தால் இப்படி ரொம்ப சின்ன சின்ன மிரர் எடுத்து இப்படி மேலே குட்டி குட்டியாக ஸ்டார் போட்டுட்டு சுற்றி அந்த ஸ்டாரை சுற்றி இப்படி ரன்னிங் ஸ்டிச்சோ அல்லது ஒரு செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அது போட்டு காட்டுறேன். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம ரொம்ப குட்டி மிரர் எடுத்தால் தான் க்யூட்டாக இருக்கும். ரொம்ப பெரிய மிரருக்கு அது ரொம்ப அவ்வளோவா சூட் ஆகாது. ஆனால் நம்ம வந்து பெருசாக அந்த பாவாடை சட்டை லெஹெங்கா அந்த மாதிரிலாம் தைக்கிறோம்ல, அதில் வந்து பெரிய மிரருக்கு அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் சின்னது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை நான் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்டார் இனி நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னும் இப்படி இந்த 2 சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்படி சர்க்கிள் இருக்கா, இந்த சர்க்கிளில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சர்க்கிளில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே முடிக்கணும். அதான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். வெறும் இங்கே இப்படி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டோமா, எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டை வந்து நம்ம இப்படி ஆப்போசிட் சைடில் இப்படி யூ ஷேப்பில் நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாருக்கு நடுக்குள்ள ஓடி இப்படி போடணும். இப்படி நடுவில் ஓடி போட்டுடணும். போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கணும். த்ரெட் வந்து இப்படி இருக்கணும் யூ ஷேப்பில். போட்டுட்டு இதை வந்து நம்ம இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்தால் இப்படி ஃபார்ம் ஆகுதா, இந்த ஸ்டிச்சில் இப்படி நம்ம பாயிண்டில் இப்படி நம்ம தைச்சிடணும். இனி நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்த ஸ்டிச் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, என்ன இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட்டில் நம்ம போட்ட ஸ்டிச்சு, இது வந்து 2வது போட்ட ஸ்டிச். இந்த 2 ஸ்டிச்சுக்கும் நடுவில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நல்லா பாருங்க, இதுக்கு நடுவில் இந்த மாதிரி. இது வந்து சின்ன மிரர்னால நான் வந்து 3 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய மிரருக்கு நீங்கள் 6 ஸ்டாண்ட்ஸே எடுக்கலாம். சூப்பராக தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப அழகான ஸ்டிச், ரொம்ப க்யூட்டாக நல்லாயிருக்கும். ஒரு மிரர் கூடாலே ஒரு பூ போட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. ஏற்கனவே நான் வந்து கொஞ்சம் மிரர் ஒர்க் எல்லாம் போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அதெல்லாம் போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். மிரர் ஒர்க் வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு ஒர்க். ஸோ நமக்கு பெருசாக ஃபுல் எம்ப்ராய்டரி நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியுங்கிறது கிடையாது. மிரர் ஒர்க் வந்து செப்பரேட்டாக ஒரு ஒர்க் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மிரர் ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்குது, நான் ரொம்ப அப்படின்னா பிடிக்கும், எனக்கு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்குள்ள வீடியோவை எல்லாமே பாருங்கள். இனியும் ஃப்யூச்சர்லேயே நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன் மிரர் ஒர்க்கில். ஸோ நீங்கள் எல்லாம் இந்த வீடியோலாம் வரிசையாக பார்த்து நீங்கள் படிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து மிரர் ஒர்க் ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா படிச்சிடலாம், நல்லா தெரிஞ்சிடலாம். நான் வந்து எல்லா வீடியோவும் வரிசையாக போட்டுகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் எல்லாரும் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி தருவேன். எம்ப்ராய்டரியில் வந்து நிறைய டைப்ஸ் உண்டுல்ல, அந்த நிறைய டைப்பில் மிரர் ஒர்க்கும் ஒரு டைப். இப்போ நம்ம எல்லா ஸ்டிச்சும் போட்டோம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்.
நல்லா அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஈஸியாக அந்த ஸ்டிச் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த ஸ்டிச்சை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.